எல்லாம் அறிகுறிகளும் வந்துட்டு நம்ம கேன்சர்னு எடுக்கக்கூடாது. பல காரணங்கள்லாம் இருக்கலாம். ஒரு பேஷண்ட் வெயிட் லாஸ் ஆகுதுனாக்கா அவங்களுக்கு குடலில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், புண்ணாக இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களோட ஜீரண சக்தி குறைஞ்சிருக்கலாம், வெயிட் லாஸ் அதனால் வந்திருக்கலாம். பொதுவாக கேன்சர் பல இடத்துல வரும். ஸோ அது எந்த இடத்துல வந்திருக்கோ அதுக்கான அறிகுறிகள் இருக்கும். ஆனால் பொதுவாக எல்லா கேன்சருக்கும் இருக்கிற அறிகுறின்னு என்னென்னு பார்த்தாக்கா, வணக்கம், நான் டாக்டர் ஆமோஸ், புற்றுநோய் நிபுணர், பிவெல் ஹாஸ்பிட்டல், அம்பத்தூர். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் அவங்க கேன்சர் இருக்குமோ இல்லையோன்ற ஒரு பயம் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய பேரை பார்க்குறாங்க இப்போ புற்றுநோயால் கஷ்டப்பட்டுருக்க. ஸோ அவங்களுக்கும் வந்துருச்சோன்ற ஒரு பயத்தாலே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் ஏதாவது ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா அது கேன்சர் தானான்னு ஒரு பயத்தில் இருக்காங்க. சரி, என்றைக்கு உங்களுக்கு பயம் வருதோ அன்றைக்கி நீங்கள் உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போய் அணுகுங்க. உங்களோட பிரச்சனைலாம் அறிகுறியெல்லாம் கேட்டு அவங்க என்ன டெஸ்ட்டு செய்யணுமோ அதெல்லாம் செய்து கண்டுபிடிப்பாங்க. ஆரம்பத்துலேயே நம்ம முடிவு பண்ணாமல் பயப்படாமல் இருக்கணும். நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ அதை மட்டும் டாக்டர்கிட்ட சொல்லி அதை நம்ம சரி பார்த்து எதனால அது வந்திருக்கு, அந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் செய்துக்கணும். ஆரம்பத்துலேயே நம்ம கேன்சர் வந்துருச்சோன்னு பயப்படாமல் இருக்கணும். கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, மற்ற வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால் என்றைக்குமே ஒரு பயத்தோடு இருக்கக்கூடாது. உதாரணம் சொல்லணுன்னாக்கா, இப்போது உங்கள் உடம்புல ஒரு கட்டி இருக்குது, அந்த கட்டி ரொம்ப நாள் இருக்குனாக்கா அது கேன்சர் கட்டின்னு என்றைக்குமே பயந்துடக்கூடாது. அது வேறு சாதாரண கட்டியாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கான டெஸ்ட்டுங்கள் இருக்குது, அதை பண்ணிக்கிட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இப்போ உங்களை நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்க வருவாங்க. பார்க்க வந்த உடனே அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கிற சின்ன சின்ன சிம்டம்ஸ் வச்சு அவங்க கேன்சர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க டாக்டர்? எல்லாம் அறிகுறிகளும் நம்ம கேன்சர்னு எடுக்கக்கூடாது. பல காரணங்கள்லாம் இருக்கலாம். இப்போ ஒரு பேஷண்ட் வெயிட் லாஸ் ஆகுதுனாக்கா அவங்களுக்கு குடலில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், புண்ணாக இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களோட ஜீரண சக்தி குறைஞ்சிருக்கலாம், வெயிட் லாஸ் அதனால் வந்திருக்கலாம். அதே மாதிரி பசியும் எடுக்காமல் இருக்கலாம். ஸோ அதுவும் அவங்க குடலில் ஏதோ அஜீரணம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பசி இல்லாமல் போகலாம். ரொம்ப நாள் பசி இல்லை எடை குறையுதுனாக்கா கேன்சர்னு என்றைக்குமே எடுத்துக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்க டாக்டரை போய் பார்த்து ஆலோசனை தேடிக்கணும். ஓகே டாக்டர், இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன சிம்டம்ஸ் வந்தால் கேன்சர்னு நினச்சிக்கிறாங்க டாக்டர்? ஸோ தொடர்ந்து பசி இல்லாமல் வந்துச்சுன்னா, இல்லை வெயிட் லாஸ் ஆச்சுனாக்கா கேன்சர்னு எடுத்துக்குவாங்க. இல்லை இருமல் வந்துச்சுனாக்கா கேன்சர்னு எடுத்துப்பாங்க. என்றைக்கோ ஒரு நாள் சளியில் ரத்தம் இருந்துச்சுன்னா உடனே அது கேன்சர் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இல்லை மூக்குலேருந்து ஏதாவது ரத்தம் வந்துச்சுன்னா கேன்சர்னு நினச்சிக்கிறாங்க. பட் இந்த மாதிரி அறிகுறியெல்லாம் இப்போது ரொம்ப பலமாக இரும்புனாலே சளியில் ரத்தம் வரதுக்கான வாய்ப்புங்க இருக்குது. அதே மாதிரி வெயிலில் நடந்தால் மூக்குலேருந்து ரத்தம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரத்தம் பார்த்தாலே கேன்சர்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து பயப்படாமல் இருக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கலாம். சரி டாக்டர், அப்போ எதுதான் கேன்சருக்கான சரியான சிம்டம்ஸ் டாக்டர்? நம்ம எந்தெந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தாலும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், உடனே ஒரு மருத்துவர் சந்திக்கணும் டாக்டர்? பொதுவாக கேன்சர் பல இடத்துல வரும். ஸோ அது எந்த இடத்துல வந்திருக்கோ அதுக்கான அறிகுறிகள் இருக்கும். ஆனால் பொதுவாக எல்லா கேன்சருக்கும் இருக்கிற அறிகுறின்னு என்னென்னு பார்த்தாக்கா, ஒன்று வெயிட் லாஸ், எடை குறையும். அந்த எடை கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வரைக்கும் ஒரு 2 மாதத்தில் குறைஞ்சிடும். பசி இல்லாமல் போகலாம். இதுவும் ஒரு பொதுவாக வர சிம்டம், எல்லா கேன்சருக்கும் வர சிம்டம். கேன்சர் எந்த இடத்துல வந்திருக்கோ அதுக்கேற்ற அறிகுறி இருக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு நுரையீரலில் வந்தால் உங்களுக்கு இருமல் இருக்கும், இருமலோட சளி வரும், சளியில் ரத்தம் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை மூச்சு திணறல் ஏற்படலாம். இல்லை வயிறில் ஏதாவது பிரச்சனையாக இருந்ததோ கேன்சர் இருந்தால் ஸோ வயிறில் ஏதாவது வீக்கம் தெரியலாம், இல்லை வயிறில் வலி வரலாம், இல்லை உங்களுக்கு சாப்பிட முடியாமல் போகலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். குடலில் புற்றுநோய் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படலாம், இல்லை தொடர்ந்து வயிற்றுப்போக்கு உண்டாகலாம். கிட்னியில் கேன்சர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிறுநீரகத்தில் பிளட்டு போக, ரத்தம் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏதாவது அறிகுறிகள் உங்கள் உடம்புல இருந்துச்சுனாக்கா டாக்டர் போய் பயப்படாமல் போய் அணுகணும். எந்த அறிகுறி இருந்தாலும் பயத்தினாலேயோ இல்லை அது அலட்சியமாக எடுத்து கவனிக்காமல் இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.